சோட்டா பீம் பாத்திருக்கியா? சோட்டா பீம் பாத்திருக்கா? என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா சோட்டா பீம். சோட்டா பீம் ஒரு கள்ள திருடன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? கள்ள திருடன், லட்டு திருடன். லட்டு திருடன் மட்டும் இல்ல, இந்துமதி திருடன். இந்திரவர்மா தெரியுமா? மகாராஜா. அவனோட பொண்ணை வந்து பீமு தான் கட்டிக்க போறான். இதுல சோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்கிக நிலைமை என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியும். சுக்கிய வந்து ராஜு கட்டிப்பான். இல்ல நரம்பு இவ்வளவு பெருசா இருக்கு, கல்லுக்குள்ள இருக்கு. சோட்டா பீம் நரம்பு உள்ள போகும் பாரு. என்ன மாய வித்தைகள் எல்லாம் பண்ண எனக்கு தெரியும். மேஜிக் பண்ண. என்ன வேணும் உனக்கு? கொட்டி கொட்டி கிடக்கு. என்ன வேணும் உனக்கு? கோட்டரும் கோழி பிரியாணி கொட்டி கிடக்கு. சரி, உனக்கு என்ன வேணும்? போடுவோமான்றான்டா, கோட்டரும் கோழி பிரியாணி தான் போடுவோமான்றான்டா. ஏன்டா குடிப்பியா? பரசே, நான் ஒரு கதை சொல்றேன் பாத்தியா? இப்ப என்னோட நண்பன் இருக்கான். என்னோட நண்பன் வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறான். அந்த பொண்ணு வந்துட்டு வேற ஒரு பையனை காதலிக்கிறா. ஆனா அந்த பையன் வந்துட்டு இந்த பொண்ணை வந்துட்டு லவ் பண்ண மாட்டான். ஆனா இவனுக்கு அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதை யார்? ஏன் கதையா? என் கதை என்னன்னு உனக்கு தெரியுமா? சொல்லு, என் கதை. நீயே சொல்லு பாப்போம். ஒரு ஒரு அழகான தேன் கூட்டுல நிறைய வந்து தேனீக்கள். அந்த தேனீக்கல்ல ஒரு தேனி வந்து என்ன தேனி? ராணி தேனி. ராணி தேனி இல்லடா, திவ்யா தேனி. திவ்யா தேனி இல்லடா. என்ன பண்றது தெரியுமா? அந்த தேனி என்ன பண்ணும்? நீயே சொல்லு. அந்த தேனி என்ன பண்ணும்? இல்ல ராணி தேனி எல்லாம் ஆண் தேனி கூடயும் வந்துட்டு அது குட்டி போடுற வேலை மட்டும்தான். அதுக்கு குட்டி போடுற வேலையா? ஆமா. இன்னும் தந்த தேனியை பத்தி தேர்ந்தெடுத்தியோ? என் மச்சான் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ராணி தேனியை தேர்ந்தெடுத்திருக்க. அவளோட காதல் வந்துட்டு விலை மதிக்க முடியாது. இப்ப என் நண்பன் என்ன சொல்ல வரான்னா, ராணி தேனியோட காதல். ராணி தேனி இல்லடா. ஏன்டா நீ ராணி தேனி? ஆக்சுவலி நீ என்ன சொன்ன? ராணி தேனி அழகான ஒரு தேன் கூட்டில ஒரு அழகான. அந்த ராணி தேனி வந்து யாருன்னா, சொல்லவா? சொல்லுடா. என்ன வேணும் உனக்கு? பாட்டு கொட்டி கொட்டி கிடக்கு. சரி, தேனி யாருன்னு சொல்லு மச்சான். தேனி வந்து சின்ன தேனியா எப்படின்னு சொல்லு. என்ன இது? கட்டத்தேனி. கட்டத்தேனி குட்ட தேனி தான் மச்சான். எனக்கு வந்து நிறைய டவுட் இருக்கு மச்சான். என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோ யாருன்னு பார்த்தா சோட்டா பீம். அந்த சோட்டா பீம்ல மொத்தம் 4 பேரு. என்னோட சோட்டா பீம், சுக்கி, ஜக்கு, ராஜு, காலியா, டோலு, போலு. மச்சான், ஆனா ஏன்டா ஜக்கு வந்து என்னுடைய ஹீரோ யார் தெரியுமா? ஜாக்கி சான். எதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியா இருக்கு? என்ன 12 மந்திரக்கல்லு, 12 மந்திரக்கல்லு, 9 முகமுடிகள், 9 சேர்த்து 1 சேர்த்து 10 முகமுடியா லாஸ்டா வரும். சிண்டுலா, சிண்டு சிண்டு லூசர். சிண்டு கண்டு இங்க பாரு. சிண்டு சிண்டு அரக்கர்கள் 7 அரக்கர்கள். 7 அரக்கர்கள். நீல அரக்கி, நில அரக்கன், காற்று அரக்கன், அப்புறம் வந்துட்டு மலை அரக்கி, அப்புறம் வந்துட்டு புயல் பறந்து வருவான்ல புயல், வௌவால் அரக்கன், புயல் அரக்கன், காற்று அரக்கன் சொல்லிட்டேன். புயல் அரக்கன் சொல்லி புயல் அரக்கா வந்துட்டான்டா. என்ன வேணும்? எதுவுமே எல்லாத்தையும் கலத்தில போடல. எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நான் பஞ்சாயத்துல எழுதி கொடுத்தேன். வாய் பேசும் வாசனகிலே. என் நண்பனை கொஞ்சம் காட்டு. இவன் கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆக விரும்பியா? யூடியூப்ல ட்ரெண்டிங் ஆக விரும்பியா? மூஞ்ச காட்டினாதான் ட்ரெண்டிங் ஆகும். நம்ம பரசுக்கு வந்து நிறைய டேலண்ட் எல்லாம் இருக்கு. ஒரு டேலண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாத்தையும் போயிட்டு வாயை காட்டுவான். அது ஒரு டேலண்ட். அது இல்லடா. ரெண்டாவது டேலண்ட் எதுன்னா, அப்படி யாராவது ஒரு மேம் வந்துட்டு பஸ்ல ஏறினா போதும், அப்படியே கொண்டு போய் கேஸ காட்டி ப்ளீஸ் மேம் போடுங்க, பஸ்ல கலெக்ஷன் வாங்குவோம். கேட்டதே இல்லையே. பஸ்ல கலெக்ஷன் வாங்குவோம். அது அவனோட திறமை. அவனுக்கு அந்த திறமை இருக்கா? யாருக்கு திறமை இல்ல? என் மச்சான் திறமை. இதெல்லாம் மாறலாம், எல்லாம் மாறினா நீலாம் மனுஷனா கேட்பானுங்க. ஜோக்கர்
அவனுக்கு என்னப்பா என்ன எழுதி கொடுத்தா வாங்கி எழுதிடுவேன். நான் எங்க போறது? யாரை எழுதி கொடுத்தாங்க? நீ யாரை பார்த்து யாராவது எழுதி கொடுத்தாரு? சரி சரி 2 பேரா? அவன் எழுதி கொடுத்தது நீ பாத்தியா? ஃபர்ஸ்ட் இல்ல நீ சரியான கலந்து இங்க மைக்கு கலந்து நீங்க நான் வந்து லவ் பண்ண ஒரே ஒரு பொண்ணு, நான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ண ஒரே ஒரு பொண்ணு யாருன்னா திவ்யா தான். திவ்யா கலாச்சியா? எப்படி எல்லாம் கொள்ளுறான் பாத்தியா? அந்த கார்த்திகை டைரி பால் ஒரு திவ்யா அவளா மச்சான்? இது என்னோட திவ்யா. சரி ஆமா 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 அது வேற பிரச்சனை தலையிடாம என் கூட தான் இருந்த. நீ 3 கேட்ட பேச வந்து நீ வந்து நிறைய டிராமால ஆக்ட் பண்ணிருக்கீங்களா? அதுல எந்த ரோல் எடுத்து நடிச்சிருக்கீங்க? சும்மா பெரிய கேரக்டரா இருந்தாலும் சரி, சின்ன கேரக்டரா இருந்தாலும் சரி, சின்ன கேரக்டரா இருந்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் அதை கரெக்டா கம்ப்ளீட்டா முடிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதான். நீ அப்ப நடிக்கணும். அப்படி சொல்லலடா. ஜெயலலிதா மாதிரி நடிச்சு காட்டு. எந்த கேரக்டர் கொடுக்குறாங்களோ அது அவங்க செஞ்சு காமிக்கிறாங்களோ அந்த மாதிரி நடிக்க சொன்னாங்கன்னா அந்த மாதிரி நடிச்சிடணும், அவ்வளவுதான். அப்ப நீ ஜெயலலிதா மாதிரி நடி. ஓஎஸ் ஒரு பாட்டுக்கு ஆடுவாங்களா? ஆடு. இப்ப எனக்கு நடிப்பான். இப்ப வந்து நீ நடிக்கணும். நடிக்க முடியும். அவன் அழுத கேரக்டர் சூப்பரா நடிப்பான். டாக்டர் பீப்பிடி திவாகர் மாதிரி பண்றான். ஓபிஆர் காலேஜ் மெசேஜ் பண்றோம். ஓபிஆர் காலேஜ் கேட்டா லவ் இல்ல தானே? லவ் பண்றியா? செஞ்சு லவ்லாம் பண்ணாத வருது. நவீன்ராஜ் லவ் பண்றியா? நவீன்ராஜ் ஓபிஆர் காலேஜ் பண்ணு. ஐயச்சி என்னடா பக்கத்து காலேஜ் பொண்ணு லவ் பண்ணாத? அப்புறம் யாரு? கருப்பு விநாயகர். பரசு காதல் மட்டும் பண்ணாத பரசு. காதல் பண்ணாதீங்க, காதலே பண்ணாதீங்க பாட்டு கேள்விப்பட்டிருக்கியா? கடைசியா நீ நடுதுலதான் நிக்கணும். நகிடு உனக்கு விபூதி அடிச்சுட்டு போயிடுவா அப்புறம். ஆமா விபூதி. என்ன சொல்லிட்டு இருக்க நீ? காதல் வந்தா சொல்லிருக்க. வீட்டுல பாக்குற பையனை பார்த்து நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. நல்ல பையனா? பொண்ணுடா. பொண்ணு நல்ல பையனா? நல்ல பையன் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. தயவு செஞ்சு லவ் பண்ணாத. லவ் பண்ணனா அக்பர் மயமாயிடுவேன். சரியா? அவனும் வீட்டுல பாக்குற பையன் வீட்டுல பாக்குற பையன் தான் எல்லாரும் கேம் மாறிட்டீங்களா? வானவில் யூடியூப்ல பிரபலம் ஆகணுமா? ஆனா பேஸ் காட்ட மாட்டான். எப்படி பிரபலம் ஆக முடியும்? நீ போ. அப்ப அந்த ஒருத்தன் பத்து கிடப்பா. வாயில பேசு. வாமிட் பண்றாடா. கர்ப்பமா இருக்கியா? சூப்பரா பண்ணுவான்டா. 2 காலம் தூக்கி தலைமையில வச்சுட்டு ஓடுவோம். அந்த மாதிரி காமெடியா சூப்பரா பண்ணுவான். இவன் 2 முட்டை வச்சு இப்படி நடப்பான். அப்படி பண்ணு. தலைகீழ் எடுப்பான். தலைகீழ் நடக்கும். என்ன மேஜிக் கட்டியா இப்படி சொல்லி கையில டக்கு டக்குன்னு சவுண்ட் கேட்குது. ஒரு கடவை என்னடா அது மச்சான் இப்படி வச்சாங்க இப்படி சவுண்ட் வந்துன்னா அந்த எலும்பு தேஞ்சிருக்குன்னு அர்த்தம்.